வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழக வெற்றிக் கழக தலைவர் கரூரில் பேசிய பேச்சுக்கு செந்தில் பாலாஜி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கார். ஓடு 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 வேட்டைக்காரன் வர்றாம்பாரு ஓடுன்னு சொல்கிறீங்களே, யார் கரூரை விட்டு ஓடின்னு கேட்குறாரு. நான் தெரியாமல் கேட்குறேன். காவல்துறையினுடைய வழிகாட்டுதன் பேரில் சென்னைக்கு தான் வந்தார் மாண்பு முதல்வர், அன்றைய தமிழக வெற்றிக் கழக தலைவர். நீங்கள் இன்னைக்கு அறிக்கை மட்டும் வருதே, எந்த ஊரில் இருக்கீங்க ராஜா? செந்தில் ஐயா, செந்தில் பாலாஜி அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்களே, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? முதல்ல நீங்க எந்த ஊர்ல இருக்குன்னு தெரிஞ்சா காவல்துறை உங்களை விசாரிப்பாங்க. சட்டப்படியான நடவடிக்கைக்கு உட்படாம நீங்க நீதிமன்றத்தை அணுகி ஜாமீன் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குற்றவாளி முதலமைச்சரை பார்த்து பேசுகிறீர்களே, சென்னைக்கு வந்ததை நீங்கள் கேலி செய்கிறீர்களே, இன்னைக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னே தெரியலையே ஐயா. அது மட்டும் இல்ல, நீங்க செஞ்சிருக்க குற்றம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு சாதாரணமா ஊர்ல வேலை வாங்கி தர்றான்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதி செய்யக்கூடிய கேவலமான குற்றம். அப்பாவிகிட்ட பணத்தை வசூல் பண்ணிட்டு அமைச்சராக இருந்த நீங்க உங்க அமைச்சர் வேலை இருக்கக்கூடிய உங்களுடைய கட்டுப்பட்ட இடத்துல நீங்க வேலை போட்டு கொடுக்க துப்பு கிடையாது. அப்பாவி ஏழைகள் காசை வாங்கி ஓன்னு ஏப்பம் போட்ட இந்த ஏப்ப பாலாஜி, செந்தில் பாலாஜி முதல்வரை கிண்டல் பண்றாரு. மக்கள் உங்களெல்லாம் புறக்கணிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஜாக்கிரதை, போலீஸ் உங்களை தேடுது.